ஒரு நிமிஷம் நல்லா எனர்ஜியாக பாசிட்டிவாக பேசணும். உனக்கான நிறையா ஃபேமிலிஸ்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ நல்லா எனர்ஜிக்காக பேசுங்க. இப்போ தானே ஜூஸ் குடிச்சிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ரக்ஷுவோட காலேஜ் ட்ரெஸ் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா, நல்லா எனர்ஜிக்காக பாசிட்டிவாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி டேக் எடுக்கிறோம். நல்லா எனர்ஜிக்காக பாசிட்டிவாக வந்து வீடியோ என்ன வீடியோனா, ரக்ஷுவோட காலேஜ் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். போல் பக்கத்தில் இன்னொரு அம்மா இருக்கா. ஒரு அம்மா வந்துட்டு கவிதா அம்மா கேமரா பிடிக்கிறா. உங்க அம்மா என்ன பண்றா? மூணு ட்ரெஸ்ஸை காட்டுறா. தெரியவே இல்லை. இது வந்து ஸ்டிச் பண்ணது இந்த சாரீ. இது வந்து சாரியில் 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு டாப் தைச்சது. இது வந்து போன வருஷம் நம்ம சர்ஜரிக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த சாரீ கட்டினேன். அந்த ஒரு டாப் என்னோடது. ரென்சி தாங்க கையில் வச்சுருக்குது என்னோட சீலை. இந்த டாப் வந்து என்ன சூப்பராக இருக்குது. இந்த டாப் வந்து என்னோடது. எனக்கு மொத்தம் ஆக்சுவலாக 3 தான். 3ல் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி சாரி இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இது இன்னொரு டாப். இது எல்லாமே இது ஆமாம், ரெண்டுமே 600 வரும். இதில் வந்துட்டு அது என்ன ஆலியா கட்டு. அப்பயும் உன்னது காட்ட மாட்டேங்கிறா பத்தியா? என்னோட ஒரு ஃபேண்ட்டோட ரேட் வந்து 250. ஆனால் ஃபேண்ட் வந்து 250, 280லேருந்து 250 நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஷால் வந்துட்டு 100. இது வந்து நம்ம நிறுத்தங்கத்துக்கு அந்த சேரீயில் 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு டாப் தைச்சிட்டோம். கைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நாங்கள் துணி வாங்கி கொடுத்து ஆளுக்கு ஒரு டாப் தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது நிறுவோட ட்ரெஸ்ஸு. அது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியிருந்தோங்க. இது வந்து 900 ரூபா. இது போகவா? இந்த என்னது ஓகே, டிஸ்கவுண்ட் போய் 816. இது நிறுவுது. நீங்களாம் கேட்டிங்களா ஏன் நிறுவுக்கு மட்டும் நீங்கள் ரக்ஷுக்கு செய்கிற மாதிரி செய்யலன்னு. நிறு ஸ்கூல் போகிறான், ரக்ஷு காலேஜ் போகிறான். அடுத்தது அது என்ன ரேட்டு? அதை அத்தை வந்து கிழிச்சிட்டாங்க. இது நம்ம வந்து நிறு தங்கத்தது. நல்லா காட்டு. அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆலியா கட். இங்கே மேலே இப்படி வச்சு காட்டுப்பா. இது வந்து நிறுவுது 3 டாப்பு, என்னது 3 டாப்பு. ஆமாம், அவனுக்கு என்ன இப்போ பேண்ட்டு கேட்டிருந்தான். அப்போ நீ தானே எல்லாத்துக்கும் கணக்கு போட்ட. சரி விடு, பார்த்துக்கலாம். இப்போதான் வந்துட்டு இன்ன வரைக்கும் ட்ரெய்லர். இப்போ அதில் எத்தனை ஃபேண்ட் இருக்கு? 5 ஃபேண்ட்டு, 6 ஃபேண்ட்டு. பிளாக்கும் ஒயிட்டும் எடுக்கல. இது வந்து 2 டாப்புக்கு ஒரு பேண்ட்டு அப்படி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதனால வந்து ஃபேண்ட்டு. ஷால் எத்தனை உன்னோடது? 7 ஷாலு. நான் அந்த சைனிங் பேண்ட்டு அது வந்து 400 ரூபா. சைனிங் பேண்ட்டு வந்து 400 ரூபா. சரி, எதுக்கு இதை எடுத்த அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோன்னா அது மேட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணி பார்க்கல எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த சைனிங் பேண்ட்டு நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது துணி மேலேயே போடுத்தாங்க. நல்லா சவுண்டாக பேசு, எனக்கே கேட்கல. போதும். இந்த ட்ரெஸ்ஸு ஆலியா கட். ரேட்டு அந்த 3 டாப்பும் ஒரே ரேட்டு தான் வரும். அம்மாவது 2, இது
இதுவும் 600 to 700 சம்திங் வரும். இதுதான் இது ஒன்று ரக்ஷுக்கு. நீங்களே கவுண்ட் பண்ணிக்கலாம். இனி வர்றதெல்லாம் ரக்ஷுக்கு தான். இந்த டாப் வந்து அந்த சேரீலே தைச்சோம். இது காலேஜுக்கு போட்டுக்கலாம், வெளியிலே போட்டு போல. கலர் நல்லா பக்காவாக இருக்குது. ரெண்டாவது டாப்பு நானே சொல்ல மாட்டேன், நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 450. ப்ரைஸ் டேக் பிரிச்சிரு, பார்த்து பிரி, கிழிச்சிக்கதை. இதெல்லாம் உனக்கு ஓகேவா? அத்தை கரெக்டாக ஷேவ் பண்ணி அழகாக கொடுத்துட்டாங்க. எங்கள் அக்கா இங்கே பாரு, நல்லா இருக்கும். கலர் டக்குன்னு போகாத மாதிரி இருக்கும். நான் எடுத்ததே அதிகமாக நம்ம கையில் என்னால் வாஷ் பண்ண முடியாது, மிஷினில் தான் போடுவோம். கலர் போகாமல் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ண தெரியாதுன்னா அக்கா வந்து செலக்ட் பண்ணி தர சொன்னேன். இதுலேயே ப்ரைஸ் டேக் இல்லை. இதுவும் ஏன்னா அக்கா கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு டக் பிடிச்சிருக்காங்க, அதனால் ப்ரைஸ் டேக் பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக இருக்குல்ல? அவங்க அக்காவுக்கு தான் அந்த ஒரு மைண்டு, இப்படி தைச்சா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ணிட்டாங்க. 600. நிருவுக்கும் ரக்ஷுக்கும் சேம் தான், பட் கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிய மாதிரி இருக்கும். அவளுக்கு ஒரு மாதிரி லைட்டாகவும். அதில் இவன் நிரு ரக்ஷு 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போட்டு போகும், நல்லாயிருக்கும். இது இந்த டாப் என்ன ரேட்டு? கம்மியும் இருக்குது, அதிகம் இருக்குது. 250 இருக்குது, 350 இருக்குது, 900 இருக்குது. ஸோ இந்த டாப்பில் எனக்கு உண்மையாலுமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாரு, இந்த டாப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இதுக்கு வந்துட்டு பீச் கலரில் ஃபேண்ட்டு ஷால் போட்டோன்னா, இது வெளியில் போனால் நம்ம ஷால் போடாமல் காலர் செம்மையாக போல் அழகாக இருக்கும். இதுவும் 370. இது நல்லாயிருக்கு. இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ட்ரெஸ் எடுக்கும் போது அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்கா, எடுத்துக்கோ தங்கன்னு சொன்னேன். உடனே அக்கா இருந்துட்டு அது என்ன ஏதுன்னா கேட்க மாட்டேன், உடனே எடுத்துக்கோ தங்கோ உன்னை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க. சொல்கிறா, இது எப்படி ஏதாவது பேசுமா? இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? மடிச்சு அடிச்சிட்டாங்க, லாங்கா இருந்துச்சு. இல்ல அப்படி இல்ல, அப்படி அடிச்சா நல்லா இருக்கும்னு அக்கா அடிச்சாங்க. அவங்க வந்து கீழ் வந்து மடிச்சடிக்குது, இவ்வளோ அரைஞ்சு காலிங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எடுத்து தைக்கலாம்னு இருந்த முடிவை மாத்தினது இந்த டாப். பட் இந்த டாப் பார்க்கும் போது பெருசாக இதோட இது தெரியாது, வேல்யூ தெரியாத மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒயிட் போட்டு அம்மா சாரியே எடுத்துட்டு கீழே இறங்கி வந்தோடனே இது யாரோ எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க போல. முன்னாடியே இருந்துச்சு, இது என்னது டாப்பா அப்படின்னு சொல்லி சும்மா சுடிதார் மெட்டீரியல் பார்க்க போனப்ப இது இருந்துச்சு. சரி பார்க்கலாமே போயிட்டு. ஆமாம், எல்லாமே அங்கே ஒரே கடையில் எடுத்துட்டோம். இது அக்கா பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, வா போய் ஆஃபரில் இருக்குன்னு சொன்னாங்க. 2-in-1 ஏதோ சம்திங் இருக்குன்னாங்க. ஆனால் நாங்கள் அதில் எடுக்கலை, இந்த மாதிரியே நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா எனக்கு. ஆனால் இது வேணான்னு தான் சொன்னேன். அக்கா இது போடட்டும் பாரு ரக்ஷுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகணுன்னு எடுத்த ட்ரெஸ்ஸு அந்த பிங்க்கு தான். அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. ஆனால் எனக்கு உண்மையாலுமே அது எங்கடா நல்லா இருக்க போது, துணி ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கேன்னு. அப்புறம் அக்கா தான் இதை போடும் போது பாரு. அதே மாதிரி அக்கா வந்து அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு, அது வெறும் 250 தான். சைடு ஷேப் பண்ணிவிட்டு பிள்ளை கையில் கொடுத்து போய் போட்டு வா ரக்ஷுன்னொடனே போட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபேண்ட்டு போட்டிருந்தா, பக்காவாக இருந்துச்சு. அதே போல் இது என்ன ரேட்டு? 570. ஏன் இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா, மிஷினில் போடுறதுக்கு கலர் போகாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்தோம். இதில் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ரக்ஷுக்குன்ட்டு. அடுத்த டாப் இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்துக்கிட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரியல, அவள் போட்டு கெட் ரெடி வித் மீ போடுவா பாருங்கள் காலேஜ் போகும்போது. ஸோ அப்போ நீங்களே பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது நல்லா இல்லை, இதில் எது சூட்டஃபுல்லாக இருக்கும் எது சூட்டஃபுல்லாக இல்லைன்னு சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே அக்காவோட செலெக்ஷன் தான்.
இந்த டாப்பு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சி. நான் நினச்சேன் இந்த மாதிரி நான் 2 எடுத்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம போட்டுக்கிறதுக்கு, இந்த வயிறெல்லாம் தெரியாமல் இருக்கும். பட் இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நேரில் பார்க்குறத விட பிள்ளை போட்டிருக்கும் போது அந்த கை பஃப்புக்கும் இதுக்கும் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. அது என்ன ரேட்டு தாங்க? 730 அந்த டாப். எல்லாமே ரெடிமேடாக எடுத்தோம், ஒரு டாப் மட்டும்தான் தைச்சோம். இது எல்லாமே கையை பிரித்து அக்கா வந்து ஷோல்டரை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணாங்க, பக்காவாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான். அப்புறம் அது ரன்சி அம்மா கையில் இருக்கிறது என்னோடய சாரீ. அந்த சாரீ தான் இன்றைக்கி கட்டிட்டேன். இந்த சாரீ ஒன்று, அந்த சாரீ ஒன்று, 3 டாப். ஸோ இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கடா தங்கம். இதில் எது சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரைடே தான் காலேஜ் போவேன். இந்த வீடியோ வந்து புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ பார்த்துருவீங்க, 10-10:30க்கெலாம். அப்போ வந்து எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாரு தங்கம், எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கையில் இப்படி 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 எடுத்து வை. மகேந்திர பாகுபலி. ஓகே வேணாம், தமிழ்நாட்டுக்கு எடுக்கலன்னா ஒன்றுமே நல்லா இல்லை, நீ வச்ச போஸ் சரியில்லை. சரி நீ பாய் பாய் சொல்லிடு. இப்படி போட்டு வச்சுக்கோ, ஓகேவா? ஓகே. இது என்னது? இப்போ நீ வந்து வீடியோவில் சொல்லு எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு. நீ அதான் உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எது எனக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எது நான் ஃபஸ்ட் டே போகிறேன் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டுனா ரக்ஷு வந்துட்டு ஸ்டாண்டு வாங்கிடுவேன். எப்படியும் ஸ்டாண்டு வாங்கிட்டுனா கெட் ரெடி வித் மீ போட்டுருவா. நான் இங்கேயே லோக்கல்லே வாங்கிக்கிறேன், ஆர்டர் போடாமல் லோக்கல்லே வாங்கினதான். ஆர்டர் போட்டால் 10 நாள் ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக ஸ்டாண்டு வாங்கிடுறேன். வாங்கிட்டு கெட் ரெடி வித் மீ வரும். டாட்டா பாய் சொல்லுங்கள். ரென்சி பாய் சொல்கிறதவங்க. சொல்லு. இது இல்லாமல் என்னோட பழைய டாப் நான் போடுவேன், 3 டாப் 4 டாப் அதுவும் போடுவான். எல்லாமே அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே 20 நாளைக்கு அவன் ஆக்சுவலாக வந்து போட்ட ட்ரெஸ் போடாத மாதிரி தான் வரும். ஏக்கத்தவங்க. ஓகே எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லுதவங்க பாய்.